காலையிலேயே வந்து இந்த போட்டிங்கில் போகிறப்ப அவங்களே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் வந்து டிஃபன் ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் போகிறப்ப தான் வந்து 2 சைடும் பார்த்திங்கன்னா வீடுகள் நிறையா இருக்கும். வீட்டு வாசப்படி தொடர அளவுக்கு தண்ணி நிற்கும். கம்பல்சரியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் வந்து ஒரு போட் இருக்கும். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சின்ன போட்டோ இல்லை பெரிய போட்டோ வந்து கம்பல்சரி அவங்க வச்சுக்கிறாங்க. அந்த போட்டு வந்து அவங்களுடைய பர்சனல் யூஸுக்காக வச்சுக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி தனி போட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் நம்ம உல்லாசமாக வந்து ட்ராவல் பண்ணலாம். படுத்துக்கிட்டே கொஞ்சம் சைட் சீயிங் பார்த்துட்டு போகலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இந்த போட்டு கார்னரில் போய் உட்காந்துக்கிட்டோ இல்லை பேசிக்கிட்டோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து நாங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸு இந்த 2100 வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் பேசியிருக்கோம். அதனால் அந்த 3 ஹவர்ஸில் வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் அந்த போட்லேயே வந்து டைம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் உல்லாசமாக உட்காந்துட்டு நின்றுட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு படுத்துட்டு கூட நம்ம அப்படியே சைட் சீயிங் பார்க்கலாம். அப்படி தான் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போனோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகலான பாதையில் வந்து அப்படியே போட்டு கொண்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா 2 சைடில் வந்து வீடுகள், அந்த நெல் சாகுபடிலாம் நடக்குது. நம்ம ஒரு நிலப்பரப்பில் வந்து என்னலாம் நம்ம பண்ணுறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஓரங்களில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் விவசாயம் பண்ணுறாங்க, நெல் சாகுபடி பண்ணுறாங்க. இப்போ டவுனில் போய்ட்டு ஒரு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய பர்சனல் போட்டில் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.